ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற காரணத்தினால புதுசாக ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கு. அதாவது பேன் இவிஎம் .site அப்படிங்கிற ஒரு இணையதளத்தின் மூலமாக இவிஎம் மிஷினை விரும்பாதவங்க இதில் போய் நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த சிக்னேச்சரை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். அதிகமான சிக்னேச்சர் வரும்போது அது இவிஎம் மிஷினை பேன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கடந்த ஒரு வாரத்துக்கு இடையில் ஒரு 2-3 பேர்கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு. இது விழிப்புணர்வு பதிவாக செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. காரணம், இன்டர்நெட் டெக்னாலஜியில் நம்ம இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை எனக்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த சைட்டு என்ன அப்படிங்கிறத கூகுளில் போய் நம்ம பார்ப்போம். அதாவது ban EVM .site அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஒரு சைட் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த சைட்டு தான் வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டுருக்குறாங்க. ஸோ பேன் இவிஎம் சிக்னேச்சர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் 3 லாங்குவேஜ்லேயும் இந்த மாதிரி கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம். அது இந்திய தேர்தல் ஆணையத்தை ஒரு கேள்வி கேட்குற மாதிரி, வாக்கு இயந்திரம் வேணாம், வாக்குச்சீட்டு தான் வேணும், பழைய மாதிரி வேணும், அப்படி இப்படின்னு ஒரு 4-5 பேராகிராஃபு, ஓட்டுரிமை, மக்களின் அடிமை உரிமை, சில விஷயங்களை எழுதி என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பாக 5 ஸ்டேட்டை சொல்லியிருக்காங்க. 5 ஸ்டேட்டில் தேர்தல் நடக்க போகுது. அதில் நம்ம பேர், நம்ம மாவட்டம், கீழே ஒரு கையெழுத்து போட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டால் போதும், அவங்க சப்மிட் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் இப்போ நான் வீடியோ கவர் பண்ணுற டைமிங் வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 22,000 பேர் சைன் பண்ண மாதிரி அதில் காட்டுறாங்க. அது உண்மையான கணக்காக பொய்யான கணக்கான்னு தெரியல. ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதேமாரி மெசேஜ் ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் கேட்க வர்றது என்னென்னா, இதை நம்ம வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை ஆர்வத்தின் அடிப்படையிலையும் மக்களுக்கு நல்லது செய்கிறோங்கிற நினப்புலையும் இதை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்துட்டு அறிவுரை செய்யலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்போது இந்த பேன் இவிஎம் சைட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு whois.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அந்த பேன் இவிஎம் சைட்டுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு முதல்ல நான் பார்க்க போகிறேன். அதாவது இது whois.comங்கிறது வெப்சைட் வாங்கக்கூடிய ஒரு இணையதளம். அதேமாரி ஒரு இணையதளத்துடைய நிலைமை என்ன, யார் வாங்கியிருக்கா என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு இணையதளம். ஸோ அதில் போய் பார்க்குறேன். பேன் இவிஎம் சைட்டு ஆல்ரெடி வாங்கப்பட்டுள்ளது, அதனால் அவைலபிளில் காட்டுது. அதில் whois, யார் இதற்கு சொந்தக்காரர் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய டீட்டெயிலுக்குள்ளே நம்ம போயிட்டோம். இதை ரிஜிஸ்டர் பண்ண தேதி பாருங்கள், 2020 11வது மாதம் 24ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வருஷத்துக்கு வேலிடு. அதை அப்டேட் பண்ணது 12வது மாதம் ஒரு 10ஆம் தேதி அப்டேட் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டுக்காக. இதில் முக்கியமாக இப்போ நான் ஹைலைட் பண்ணுறது கவனிங்க, parking.comலேருந்து டிஎன்எஸ் எடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய செய்தி. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இது ஒரு வாட்டி நம்ம கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு பணம் போகணும்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக வெப்சைட்டு தெரியாதவங்களுக்கு விளங்காது, அதனால் நான் ஷார்ட்டாக போயிடுறேன். இப்போ அதுக்கு கொடுத்துருக்கிற அட்ரஸ் தமிழ்நாடு, இந்தியா. ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கல, எந்த கம்பெனின்னு அவங்க கொடுக்கல. இந்த டொமைன் வாங்கியிருக்கிறவங்கள பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம், கொடுக்கல. அப்புறம் இதோடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன், எந்த டேட் வாங்கினாங்க, எந்த டேட் க்ரியேட் பண்ணாங்க, எங்கே ரிஜிஸ்ட்ரி ஆகிருக்கு, இந்த விஷயங்கள் இதெல்லாம் விட்டுறலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். அவருடைய சொந்த இமெயில் ஐடி கொடுக்கல, சொந்த அட்ரஸ் கொடுக்கல, தமிழ்நாடு, இந்தியான்னு மட்டுமே கொடுத்துருக்கிறாரு. இந்த டொமைன் வாங்கினவர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரிஜிஸ்டர் அப்யூஸ் கான்டாக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, +370 68 42 46 69. அப்போ +370ங்கிறது கண்டிப்பாக அது இந்தியாவுக்குரிய நம்பர் அல்ல. இந்தியாவுக்குரிய நம்பர் +91 வரும், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 370
இந்தியாவுக்குள்ள நம்பர் இல்லைங்கும்போது வெளிநாட்டிலேருந்து யாரோ தான் இந்த சைட்டை இயக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல இருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 370 எந்த நாட்டுக்கு உரிய நம்பர் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. அதனால் இந்த 370 இப்போதைக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் நம்பரை காப்பி பண்ணி பொதுவாக இணையதளங்களில் இந்த ஃபுல் நம்பரு எத்தனை இடங்களில் எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் அந்த நம்பரே அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா whois.com, இப்போ நம்ம அதாவது whoisgranty.net அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் அவருடைய நம்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டொமைன் பிக் டேட்டா அப்படிங்கிற இடத்துல பிக் ஸ்கேர் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்தியிருக்கு. ரெண்டாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் .tech அப்படிங்கிற வெப்சைட்டு இந்த ஃபோன் நம்பரை பயன்படுத்தி வாங்கியிருக்கிறாரு. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸுங்கிறது இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இணையதளம். அதில் எது தில்லுமுள்ளு பண்ணுறதுக்காக பஜாஜ் ஃபைனான்ஸ் .tech அப்படிங்கிற இணையதளத்தை இந்த ஃபோன் நம்பரை பயன்படுத்தி வாங்கியிருக்கிறாரு. ஃபோன்பே, அதாவது ஃபோன்பேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபோன்பே அப்படிங்கிற சைட்டை கூட அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் பாருங்கள், நிறைய சைட்டு வந்து இந்த ஃபோன் நம்பரை பயன்படுத்தி எல்லாமே வெப்சைட்டு வாங்கின டீட்டெயிலாக தான் இருக்குது. அவர் மற்றபடி அவருடைய ஃபேஸ்புக்கோ அவருடைய மற்ற விஷயங்கள் எதுவுமே இந்த ஃபோன் நம்பரை அட்டாச் பண்ண கூகுள் சர்ச்சில் இல்லை. எல்லாமே வந்து வெப்சைட்டு தான் வாங்கியிருக்கிறாரு. ஒரு பிளாட்ஃபார்மில் போய் ஒரு வெப்சைட் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாத வெப் டிசைனர் .வெப்சைடு, செர்வரியா, அப்புறம் ஜஸ்ட் யூ மெடிடேஷன் ஆன்லைனுங்கிற சைட் வாங்கியிருக்காரு. அதுக்கு இந்த ஃபோன் நம்பரை பயன்படுத்தியிருக்காரு. kite.site வாங்கியிருக்காரு. மெட்டாமாஸ்க் கிவ்வே வாங்கியிருக்காரு. இவரோட வேலையே வந்து இது மாதிரி சம்மந்தம் இல்லாத வெப்சைட்டை வாங்கி அதில் சம்மந்தம் இல்லாத செய்திகளை எழுதி மக்களுடைய அதாவது ஹிட்டை வந்து அதிகப்படுத்தி அந்த ஒரு ஹிட்டுக்கும் அவருக்கு காசு கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது திருட்டுத்தனம். இது நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்லாம் என்னென்ன பண்ணலான்ற ஒரு அடிப்படை விவரமே தெரியாமல் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதை பரப்புறது அதை பரப்புறது கண்டதையும் பரப்புறது அப்படி வழக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த 370 அப்படிங்கிறது எந்த நாட்டுக்குரிய கோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விச் கண்ட்ரி கோடு, அதாவது +370 விச் கண்ட்ரி கோடுன்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த கண்ட்ரி கோடு வந்து லித்துவேனியாவுக்கு சம்மந்தப்பட்டது. நான் சொல்கிறது சரியாக இருக்கும்னாக்கா, லித்துவேனியா வந்து யூரோப்பில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் இப்போ நான் பார்த்துருவோம். அப்போ யூரோப்பில் இருந்துக்கிட்டு ஒரு சம்மந்தம் இல்லாத நாட்டில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு, இது ஒரு தமிழ் ஆளாக கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, அல்லது ஒரு இந்தியனாக கூட இருக்கலாம், அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே லித்துவேனியாவில் இருந்து அந்த நம்பர் கொடுத்து இந்த டொமைன் வாங்கப்பட்டிருக்கு. இப்போது கூகுள் மேப் போயிட்டு லித்துவேனியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி அடிக்கடி இதை பரப்புங்க அதை பரப்புங்க, அதனால் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது அந்த பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்துட்ருக்கோம். பட்டு நம்ம இணையதளத்தில் போகிறவங்க தான் நம்ம வந்து இது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ கூகுள் மேப்பில் போயிட்டு லித்துவேனியா டைப் பண்ணுவோம். லித்துவேனியா எங்கே சர்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். லித்துவேனியா, அதோடைய கேபிட்டல் லெச்சுவா. லாட்வியாவுக்கு கீழே இருக்குது, போலண்டுக்கு மேலே இருக்குது. இது கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 கண்ட்ரி தாண்டி, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், ஜெர்மனி, போலண்ட், லித்துவேனியா. ஸோ யூரோப்பில், அதாவது லித்துவேனியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் அதிகமாக வசிக்க தகுதி இல்லாத ஒரு நாடுன்னு கூட எடுத்துக்கலாம். அவ்வளவு குளிரான ஒரு நாடு, மக்கள் தொகை குறைவான ஒரு நாடு, பட் யூரோப்பியன் கண்ட்ரி. இங்கே இருந்துக்கிட்டு தேர்தல் துறைக்கு இவங்க அறிக்கை கொடுக்குற மாதிரியும், அதோடைய போஸ்ட்டை வந்து தேர்தல் ஜனாதிபதிக்கு அனுப்புகிற மாதிரியும், நிறைய கையெழுத்து வந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி நம்மளை திசை திருப்பி நமக்கு தேவையான விஷயத்த, தேவை இல்லாத விஷயத்த செய்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க.
முதல்ல ஒரு வெப்சைட்டில் ஃபேக்கான வெப்சைட்டையும் கரெக்டான வெப்சைட்டையும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுருக்கமான விஷயந்தான் வந்து சொல்லித்தரலாம். அதுக்கு நான் இப்போ சர்ச் பண்ண மெத்தடு whois.comல போயிட்டு அந்த சைட்டுடைய ஓனர் யார் அப்படின்னு பார்க்குறது மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதேமாதிரி ஒரு கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிடுதுன்னு சொன்னால், இப்போ இந்தியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் gov.in அல்லது gov.com இந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய ஓன் சர்வர் சைட்டில் இருந்து தான் அவங்க வெளியிடுவாங்க. இதே மாதிரி கூட கொரோனா நேரத்தில் சில இதுங்கள் வந்தது. அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்ளே வரக்கூடியவங்க வந்து இதை மாதிரி நீங்கள் இந்த சைட்டில் போய் நீங்கள் பேரை பதிஞ்சிங்க, அதை எம்பசிக்கு அனுப்பி வைப்போம் அப்படி இப்படின்னு. அது எல்லாமே ப்ரைவேட் சைட்டு, அவங்களுடைய ஹிட் அதிகப்படுத்துறதுக்காக செஞ்சாங்களே தவிர அதன் மூலமாக யாரும் இந்தியா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்களுடைய டேட்டா அன்னெசரியாக வெளியே போயிருக்கும். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அது சும்மா தூக்கி போட்டுருவாங்க அல்லது என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே கிளிக் பண்ணும்போது கிளிக்குக்கு தகுந்த மாதிரி காசு, எவ்வளவு நேரம் ஒரு ஆள் ஒரு சைட்டில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி காசுன்னு பல வகையான வித்தியாசமான இன்கம் வெப்சைட்டில் இருக்குது. அதனால் ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு பரப்பும்போது அதை பற்றின அடிப்படை நாலேஜ் வேணும். அதை தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வெப்சைட்டை யாரெல்லாம் நிறைய பேருக்கு பரப்புனீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவையும் சேர்த்து பரப்புங்க. இது இனி இதேமாரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இப்போ இது வரைக்கும் நடந்தது. ஏன்னா ஒரு இவிஎம் மிஷினை பேன் பண்ணணும்னு ஒருத்தன் மனசார நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய கடமையை செய்து முடிச்சுட்டு திருப்தியில் இருந்திருப்பான் இதில் ஒரு சைனை போட்டுட்டு. பட் அது யூஸ்லெஸ். தேங்க்யூ.